நேத்து நம்ம சிவகார்த்திகேயனோட அயலான் படத்தோட ஆடியோ லான்ச் கிராண்டா சென்னையில் நடத்தியிருந்தாங்க. அயலான் ஆடியோ லான்ச்சில் நடந்த ஹைலைட்டான விஷயங்கள் பார்க்கலாம். அயலான் ஒரு ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படத்தில் ரத்தமும் அதே மாதிரி ரொமான்ஸ் சீன்களும் கிடையாதான். ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவியாக இந்த அயலான் படம் இருக்குமாம். அயலான் படத்தை ஜனவரி 12 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அயலான் படத்தோட ட்ரெய்லரை வர ஜனவரி 5 லான்ச் பண்ண போகிறாங்களாம். எப்படி தெலுங்கு சினிமாக்கு பாகுபலியோ அதே மாதிரி கன்னட சினிமாக்கு கேஜிஎஃப்போ தமிழ் சினிமாக்கு அயலான் படம் இருக்குமாம். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 4500 சிஜி ஷாட்ஸ் இருக்காம். இந்த படம் கிராண்டா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து அரண்மனை 4 சுந்தர் சி டைரக்ஷனில் தமன்னா ராஷி கண்ணா இந்த படத்தில் லீடை நடிச்சிருக்காங்க. அரண்மனை 4 படத்தை ஃபர்ஸ்ட்டு பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டேட்டில் நிறைய படங்கள் வரதுனால மோஸ்ட்லி ஜனவரி 26 அரண்மனை 4 படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து சலார் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் பிரபாஸ், ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் சலார் படம் ஹிந்தியில் மட்டுமே 4 டேஸில் 100 crore கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு நார்த்தில் மற்றும் தெலுங்கு சினிமாவில் மட்டும்தான் பிக்கஸ்ட் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. மற்ற எல்லா இடத்துலையும் இந்த படம் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகியிருக்கு. அடுத்து ஹிட்லர். இந்த படத்தில் நம்ம விஜய் ஆண்டனி லீடர் நடிச்சிருக்காரு. ஹிட்லர் படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. இந்த ட்ரெய்லர் டீசெண்டாக இருக்கு. ஹிட்லர் படம் கூடிய சீக்கிரத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து அனிமல் சந்தீப் வாங்காரெட்டி டைரக்ஷனில் ரன்பீர் கபூர் மற்றும் ராஷ்மிகா மண்டனா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். அனிமல் படம் கிட்டத்தட்ட 850 crore கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அனிமல் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி 26 அனிமல் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லேயும்.